God is going to open the treasure house of the heavens this year. இந்த வருஷம் My blessings என்னுடைய ஆசீர்வாதம் are coming from heaven. பரத்திலிருந்து வரும். இந்த வருஷம் நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை தட்ட போறீங்க. அவர் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து this year இந்த வருஷம் there will be a cloud that will go ahead of you. உங்களுக்கு முன்பாக ஒரு மேகம் செல்லும். God has opened an effectual door for us. கர்த்தர் எங்களுக்காக அனுகூலமான பெரிய கதவை திறந்திருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எந்த இடத்துல கடக்க முடியாமல் திகைத்து நிற்கிறீர்களோ 2026ல கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார், புதிய வழிகளை திறக்கிறார். New dimensions are going to open for you. உங்களுக்காக புதிய பரிமாணங்கள் திறக்கப்பட போகுது. Turn me to Deuteronomy chapter 28. என்னோடு கூட உபாக புத்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்புவோம். The prophetic word that God has given for 2026. 2026ஆம் வருடத்திற்கான தீர்க்கதரிசன வார்த்தையானது. Turn with me to Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம். And we are going to read verse 12. 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Hallelujah. Hallelujah. Now you understand why rain came. இப்பொழுது உங்களுக்கு புரியும் ஏன் மழை வந்தது என்று. ஏன்னா நம்ம வாக்குத்தத்த வசனத்திலேயே ஏற்ற காலத்துல உங்களுக்கு கர்த்தர் மழையை தருவார். In our promise word itself says at the right time the Lord will give the rain. The Bible mentions about God opening the heavens. தேவன் வானத்தை திறக்கிறார் என்பதை குறித்து வேதாகமம் குறிப்பிட்டு இப்படி சொல்லுகிறது. I want you to understand நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். that there is a blessing in open heavens. திறந்த வானத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். How many of you want to say amen to that? Amen. Hallelujah. 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 Look at your neighbor and say, heavens have to be open for your blessing. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்காக வானம் திறக்கப்பட வேண்டும். In Deuteronomy 28, உபாகமம் 28இல் we read about the blessing that is the heavens are open. வானம் திறக்கப்படும் பொழுது என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை குறித்து வாசிக்கிறோம். But in the same chapter, அதே அதிகாரத்தில் you will read about how when there is a curse upon your life, உங்க வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்கும் பொழுது the heavens become brass. உங்களுடைய வானம் வெண்கலமாக மாறுகிறது. Brass is a sign and a symbol of a curse. வெண்கலம் என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. But God doesn't want to bring us under a curse. He wants us to bless us under a blessing. ஆனால் தேவனோ சாபத்திற்கு கீழாக நம்மை கொண்டு வர விரும்பவில்லை, அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தின் கீழ் கொண்டு வர எத்தனை விரும்புகிறார். பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். I want to declare and decree. இதை நான் கட்டளையாக பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். பிரகடனமாய் பேச விரும்புகிறேன். I want to declare and decree that God is going to open the treasure house of the heavens. தேவன் வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறக்க போகிறார். The Lord says, I am going to have open heavens over you. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மேல் திறந்த வானம் இருக்க போகிறது. I don't know where you're watching from. எனக்கு தெரியல நீங்க எங்க இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. But the Holy Spirit is telling me, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், you have been living for too long under a curse. ரொம்ப வருஷமாக சாபத்தின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். But now God says, ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், I am going to give you open heavens. உங்களுக்காக நான் திறந்த வானத்தை தர போகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, when you are under open heavens, நீங்கள் திறந்த வானத்தின் கீழ் இருக்கும் பொழுது everything that you ask God will give you. நீங்கள் கேட்பவை எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. Open heavens mean open opportunities. திறந்த வானம் என்றால் திறந்த வாய்ப்புகள் என்று அர்த்தமாம். The Lord told Abraham, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், come out of your tent, உன்னுடைய அந்த கூடாரத்திலிருந்து நீ வெளியே வா, look up at the sky. நீ வானத்தை அண்ணாந்து பார். Why? ஏன் தெரியுமா? Because when you look at the heavens, நீ வானத்தை அண்ணாந்து பார்க்கும் when பொழுது, you look at the stars, நீ நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, it is a sign of how I am going to bless you. அதுதான் நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதற்கு அடையாளமாக எல்லாரும் இருக்கிறது. அப்படியே மேல வானத்தை பாருங்க பாப்போம்.
just look up under the sky. நீங்க போன் ஆப் எடுத்து பாருங்க. If you take your phone and see the app, weather appல மழையே இல்லன்னு போட்டுருக்குது. and in the forecast there was no sign for a rain. மழையே இல்லன்னு போட்டுருக்குது. There was no sign for a rain. ஆனா இன்னைக்கு மழை வருது. But today we are seeing the rain. அப்படினா நான் நினைக்கிறேன் இது சூப்பர் நேச்சுரல் ரெயின். So I am thinking, I'm assuming and believing this is a supernatural rain. யாராவது கையை தட்ட மாட்டேன்றீங்களே. Hallelujah. 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 So God made Abraham to look at the sky. ஆகவே தேவன் ஆபிரகாமை வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தார். Look at the heavens. நீ வானங்களை பார். See how I'm going to bless you. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதை பார். In James 1:17, யாக்கோபு 1:17 the Bible says every good and perfect gift, வேதாகமம் சொல்லுகிறது நன்மையான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. I comes from the father of light with whom variableness neither nor shadow of iniquity. The Bible says வேதாகமம் சொல்லுகிறது it comes from heavens. அது வானத்திலிருந்து வருகிறது என்று. பரத்திலிருந்து வருகிறது என்று. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, it comes from the heavens. பரத்திலிருந்து வருகிறது. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, this year இந்த வருஷம் my blessings என்னுடைய ஆசீர்வாதம் are coming from heaven. பரத்திலிருந்து வரும். யாராவது ஒரு ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. That's why the psalmist says, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், where does my help comes from? என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? It comes from the maker of heaven and earth. அது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து என்னுடைய சகாயம் வருகிறது என்று. யாராவது ஒரு பெரிய ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. God says, I am opening the heavens for you this year. ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய வருடத்திலே உனக்காக நான் வானங்களை திறக்கிறேன். When God wanted to reward a prayer warrior, ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேவன் அவனுக்கு பிரதிபலன் கொடுக்க விரும்பினார். in Matthew chapter 16 verse 19, மத்தேயு 6:19 the Lord said, I will give you the keys of the kingdom of heaven. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று. That means in the world, ஆகவே இந்த உலகத்தில் there are doors that are to be opened in the heavenlies. பரலோகத்திலிருந்து சில கதவுகளை நாம் இங்கிருந்தே திறக்க முடியும். யாரெல்லாம் ஒரு ஹalleluya சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. 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 The Lord has keys for the doors of heaven. பரலோகத்தில் இருக்கிற கதவுகளுக்கான திறவுகோல்களை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். There are windows in heaven. பரலோகத்தில் சில பலகணிகள் இருக்கிறது. That's why in Malachi chapter 3 verse 10, ஆகவேதான் மல்கியா 3:10 இப்படி வாசிக்கிறோம். we read about how God will open the windows of heaven and bless you. தேவன் எப்படி வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். Every time mentions about heaven, there is a blessing. எப்பெல்லாம் வேதவசனம் வானத்தை பரலோகத்தை குறிப்பிடுகிறதோ அப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. இப்போ நான் தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புறேன். Now I'm going to prophesy. உபாகமம் 28:12 படி, as it is written Deuteronomy 28:11, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழை உண்டாகும்படி the Lord will bring rain unto the land in his season. அவர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்க போறார். He is going to open his good treasure, the heaven. நான் அந்த கையை தட்டி ஒரு பெரிய ஹalleluya சொல்லிருப்பேன். Hallelujah. I am declaring open heavens over you. உங்கள் மேல் திறந்த வானத்தை பிரகடனப்படுத்துகிறேன். Whatever was shut will be open. எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ அது திறக்கப்படும். That's why the Lord says, ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், in Matthew chapter 7 மத்தேயு 7:அதிகாரத்தில் verse 7 to 11, 7 முதல் 11 வரை வாசிப்போம். the Lord said, knock and it shall be open. நீங்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். Ask and ye shall receive. நீங்கள் கேட்டு கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். Seek and ye shall find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். But third thing he said, ஆனால் மூன்றாம் விஷயம் இப்படி சொல்லுகிறார், knock and it shall be open to you. நீங்கள் தட்டுங்கள் அது உங்களுக்கு திறக்கப்படும் என்று. இந்த வருஷம் நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை தட்ட போறீங்க. அவர் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து, amen, this year going to knock the house of God and is going to open his heaven. நாங்க ஜெபத்துல தட்ட போறோம். We are going to knock in prayer. கர்த்தர் எங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறக்க போறார். And he is going to open the windows of heaven for us. How many of you want to say amen? Amen. Look at your neighbor and say, my blessings are coming. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. And the Lord told me, கர்த்தர் என்னோடு சொன்னார், I am going to cancel the debts of my people. என்னுடைய ஜனங்களுடைய கடன்களை நான் ரத்து செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி, amen, hallelujah, ஒரு 20 seconds ஆண்டவரை துதிங்க பாப்போம். ஷதலதரமா செட்டே, I cancel every EMI. எல்லா EMI-களையும் கேன்சல் பண்ணுகிறேன் ஆண்டவரே. How many of you want to say amen? Amen. Hallelujah. Hallelujah.
The Lord is going to open heavens. கர்த்தர் உங்களுக்காக வானங்களை திறக்க போகிறார். Open heavens for you. உங்களுக்காக வானங்கள் திறக்கப்பட போகிறது. Because the heavens are opened, வானங்கள் திறந்திருக்கிறபடியினால் the Lord's eyes will be upon you. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கும். And wherever you go, நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, there will be a cloud that will follow you. உங்களை பின்தொடர்ந்து ஒரு மேகம் வரும். This cloud you cannot see when you are inside a house. இந்த மேகத்தை வீட்டுக்குள்ள நீங்கள் பார்க்க முடியாது. When you come out, ஆனா வெளியே வரும் பொழுது you will see like the Israelites. இஸ்ரவேலர்களைப் போல This year, இந்த வருஷம் there will be a cloud that will go ahead of you. உங்களுக்கு முன்பாக ஒரு மேகம் செல்லும். There will be a cloud of glory. ஒரு மகிமையின் மேகம். There will be a cloud of fire. ஒரு அக்கினியின் மேகம். You will see in day and night. இரவும் பகலும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹalleluya. 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 There is power in prayer. ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. I see open doors for you. உங்களுக்கு தேவன் சில கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். Hallelujah. ஹalleluya. When you are under the open heavens, நீங்கள் அந்த திறந்த வானத்திற்கு இருக்கும் பொழுது every door that is shut in your life will be open. உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படும். That is why in Revelation chapter 3 verse 8, ஆகவே தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் we read about how God is opening the doors. எப்படி தேவன் கதவுகளை திறக்கிறார் என்பதை பார்க்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் இப்படி சொல்லட்டுமா? இவ்வளோ மழை வந்தும் மறுதலியாம இந்த ஆராதனையை நடத்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your works. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your works. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். You have very little strength. என் நாமத்தை மறுதலியாமல், but you have not denied my name. என்னை விட்டுக் கொடுக்காமல், you have not given up on me. இந்த ஆராதனையை முடித்து விடாமல், you have not concluded this service. இதே மைதானத்துல நான் நிப்பேன்னு நிக்கிறீங்கல்ல, just because you are standing in the same உங்களுக்கு இந்த ஆண்டு திறந்த வாசலை வைக்கும். for you there is a open door in the new year. I keep an open door for you. உனக்காக திறந்த வாசல்களை வைக்கிறேன். I want to let you know this year don't give up. ஆகவே இந்த வருஷம் நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடாதிருங்கள். Never give up. விட்டு கொடாதிருங்கள். Whatever you face, நீங்கள் எதை சந்தித்தாலும் சரி, like this plane, இந்த விமானத்தை போல take off. நீங்கள் மேலே உயர்ந்து செல்ல வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேல 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 மேல. you have to go up, go up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மழை வந்தாலும் even though there is rain, இந்த plane நிக்காது. the plane would not stop. மழைக்கு நடுவுல plane மேல ஏறிக்கிட்டே இருக்கும். even amidst the rain it will keep on climbing up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்கெல்லாம் we are all மேல மேல, we are all go up and உயரமா கர்த்தர் உயர்த்த போறாரு. the Lord is going to exalt us. இந்த வருஷம் this year திறந்த வாசல், an open door, திறந்த வானம், and the open heaven. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? amen. Open doors are coming. திறந்த கதவுகள் தேவன் உங்களுக்காக திறந்து வைக்கிறார், உங்களை நோக்கி வருகிறது. Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், the Lord has kept an open door for me. கர்த்தர் எனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். It's time for me to go. நான் அங்கே உள்ள செல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. Open doors are open opportunity. திறந்த வாசல் என்றால் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள். ஹalleluya. This year, இந்த வருஷம் don't miss your opportunity. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். God is going to add new territories to you. கர்த்தர் உங்களுக்கு சில புதிய எல்லைகளை, கோத்திரங்களை அவர் இணைக்க போகிறார். I see some keys being handed over to you. சில சாவிகள் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த வருஷம் अनेक சாவிகளை நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன். I'm going to dedicate many new keys this year. Somebody shout hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு hallelujah. Hallelujah. 1 கொரிந்தியர் 1 Corinthians 16ஆம் அதிகாரம் 16th chapter 9ஆம் வசனம் சொல்லுகிறது, and the verse 9 says, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். listen very carefully. கவனமாய் கேளுங்கள். When God opens doors, கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறக்கும் பொழுது, that means he has opened the heavens for you. அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்காக வானங்களை அவர் ஏற்கனவே திறந்திருக்கிறார் என்று அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya.
It is mentioned about devil இங்கே சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. in Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். spiritual wicked forces of heaven. There are spiritual wickedness in high places. வானங்களில் அதாவது உயர்ந்த இடங்களில் ஆவிக்குரிய துன்மார்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். The Lord is saying கர்த்தர் சொல்லுகிறார், there are some evil forces above Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு மேல சில தீய சக்திகள் இருக்கிறது. God is going to bring them down. அவைகளை எல்லாம் தேவன் கீழே கொண்டு வர போகிறார். There are some evil spiritual warfare that is happening. ஒரு பொல்லாத தீமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There is something up there that is trying to stop the revival. மேலே ஏதோ ஒரு காரியம் நின்று கொண்டு எழுப்புதலை தடுக்கிறது. But I want to boldly declare, ஆனால் நான் தைரியமாய் பிரகடனப்படுத்த போகிறேன், this year இந்த வருஷம் God has opened an effectual door for us. கர்த்தர் எங்களுக்காக அனுகூலமான பெரிய கதவை திறந்திருக்கிறார். Freedom will happen. ஃப்ரீடம் நடைபெறும். Not only in Chennai, சென்னையில மட்டுமல்ல, in Mumbai. மும்பையில் நடைபெறும். Come on somebody, யாராவது கையை ஹalleluya. In Delhi, டெல்லியில் நடைபெறும். in Hyderabad, ஹைதராபாத்தில், in Bangalore, பெங்களூருவில் freedom will happen. ஃப்ரீடம் நடக்கும். Young people will come to the Lord. அநேக வாலிபர்கள் நம்ம ஆண்டவரிடம் வருவார்கள். God has opened an effectual door. கர்த்தர் அனுகூலமான கதவை திறப்பார். I don't know how you see. நீங்கள் எப்படி பார்க்க புரியவில்லை. Open heavens means open doors. திறந்த வானம் என்றால் கதவு திறக்கப்படுகிறது என்று அர்த்தமாம். Whenever Paul went, எங்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சென்றாரோ, he initially had a battle with the dark forces in the heavenlies. அந்த இடங்களில் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், the princes of this wicked world. Satan is also called as the prince of the air. சாத்தானுக்கு பிரபஞ்சத்தின் அதிபதி என்று பெயரும் இருக்கிறது. He controls the airwaves. அவன் வான மண்டலங்களை தன் அடக்கி ஆளுகிறான். But God, ஆனால் நம் தேவனோ is even greater. அவனை விட பெரியவர். ஹalleluya, ஹalleluya. அவர் திறந்தா யாராலும் பூட்ட முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர். When God opens the door, nobody can close it. How many of you want to say amen? Amen. Turn to your neighbor and say open doors. திறந்த கதவுகள் என்று Open heavens. திறந்த வானம். When there is open heavens for you, உங்களுக்காக தேவன் வானங்களை திறக்கும் பொழுது God will create open new paths. தேவன் அந்த நேரங்களில் உங்களுக்காக சில புதிய வழிகளை திறப்பார். ஹalleluya. I want to prophesy. தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். Number 2. இரண்டாவதாக, God is telling me to tell you. கர்த்தர் இதை உங்களிடம் சொல்லும்படியாக சொல்லுகிறார். அவர் வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளில் வழிகளையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். Amen. Hallelujah. He will open way in the wilderness and streams in the desert. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. There is no road there. அந்த வனாந்திரத்துல வழி இல்ல. There is no river there. அங்க அந்த அவாந்தர வெளியில ஆறுகள் இல்ல. This is a prophecy for the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசனம் இது. They are in captivity. அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். God looks at them with favor. தேவன் தயவோடு அவர்களை கண்ணோக்கி பார்த்து In Isaiah 43 ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் he says in verse 19, 19ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். Isaiah 43:19 he says, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறார். Behold, I will do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Now it shall spring forth. இப்பொழுதே அது தோன்றும். Ye shall not know. நீங்கள் அதை அறியீர்களா? I will even make a way in the wilderness. நான் வனாந்திரத்திலேயும் வழியையும் and rivers in the desert. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். புதிய காரியம் உங்களுக்காக வழியை உண்டாக்க போறார். ஆறுகள் வருகிறது. Amen. A new thing is going to happen. He's going to make way in the wilderness and rivers are coming. It is all because of the open heavens. ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்கு மேல வானங்களை திறந்து வைத்திருக்கிறார். The அதனால Israelites were in captivity for 400 years. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே 400 வருடங்கள் இருந்தார்கள். But one night ஆனா ஒரே இரவு God told them, I will deliver you. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை விடுதலையாக்குவேன். You will cross over. நீங்கள் கடந்து செல்வீர்கள். That night அந்த இரவு God looked at Moses தேவன் மோசேயை பார்த்து standing before the Red Sea.
சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நில். When the people of Israel were crying, we are going to die, இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை பார்த்து நான் சாக போகிறோம் என்று அழும் பொழுது God looked at Moses and said, கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், Moses, மோசேயே, I want you to stretch your hand. நீ உன் கைகளை நீட்டு. I am going to send the eastern wind. நான் ஒரு கீழ் காற்றை அனுப்ப போகிறேன். ஹalleluya. I am going to open the Red Sea. நான் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்க போகிறேன். I am going to make my children walk on dry land. என்னுடைய ஜனங்களை வறண்ட நிலத்தில் நடப்பது போல நடக்க பண்ண This போகிறேன். battle is not their battle. இந்த யுத்தம் அவர்களுடையது அல்ல. This battle belongs to me. இந்த யுத்தம் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். Tonight they will not die. இந்த இரவு அவர்கள் மரிப்பதில்லை. They are going to cross over. அவர்கள் கடந்து செல்ல போகிறார்கள். The road that has been laid, you can know. ஒரு வழி ஏற்கனவே ஆயத்தப்பட்டிருந்தால் அதை நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு தெரியும். GPS will show. அத ஒரு GPS அந்த வழிகாட்டி திசை காட்டி நமக்கு காட்டும். But what happens when God opens the door for you in the center of the sea? அந்த சமுத்திரத்து நடுவுல ஆண்டவர் உங்களுக்கு வழி காட்டினா வேற என்ன பண்ணுகிறது? ஆமென். எது உங்களுக்கு தடையா தெரியுதோ அதையே கர்த்தர் விடையா மாத்தி, Amen. Whatever standing in your way as an obstruction, it will தடையே விடையாய் மாற போகிறது. Somebody turn to your neighbor and say new paths. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், புதிய பாதை. The Lord opened the Red Sea. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். In Exodus chapter 14 verse 21, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Moses stretched his hand over the sea, மோசே சமுத்திரத்துக்கு நேராக தன் கையை and the நீட்டினார். Lord caused the sea to turn back by a strong east wind. அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, And all that night and made the sea dry land, and the waters were divided. அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எந்த இடத்துல கடக்க முடியாமல் திகைத்து நிற்கிறீர்களோ 2026ல கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார், புதிய வழிகளை திறக்கிறார். Hallelujah. Wherever you are stuck and you are not able to cross over, in the same place the Lord is sending you the east wind and you will cross over. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. You know why? ஏன் தெரியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். God is going to open new ways for you. உங்களுக்காக தேவன் புதிய வழிகளை திறக்க போகிறார். How many of you want to really clap hands and say amen? எத்தனை பேர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்ல போகிறீர்கள்? ஆமென். New doors, புதிய கதவுகள், new ways. புதிய வழிகள். God is going to give you new anointing. புதிய அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தர போகிறார். Why did God have to wait for Elijah to be lifted up so that Elisha can get a double portion? ஏன் எலியா உயர்த்தப்பட்ட பிறகு தான் எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தை பெறும்படியாக தேவன் காத்திருந்தார்? Because ஏன் தெரியுமா? there is a kairos movement that God designs. தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிற ஏற்ற நேரம், உங்களுக்கான ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. When that time comes, அந்த நேரம் வரும்பொழுது one saint will go up, ஒரு பரிசுத்தவான் மேலே போவான், and the other anointing from that saint, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல இருந்த அபிஷேகத்தோடு, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல இருந்த அபிஷேகத்தோடு there will be another portion. இன்னொரு பங்கும் சேர்ந்து கொள்ளும். That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களா? ஹalleluya. I want to declare and decree, நான் இதை கட்டளையாக பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். you are going to have supernatural experiences.
நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை இந்த புதிய இடத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். New dimensions are going to open for you. உங்களுக்காக புதிய பரிமாணங்கள் திறக்கப்பட போகிறது. யார் அது கையை வைத்து அந்நிய பாஷை பேசுங்க. Amen. Hallelujah. Just raise your hand and speak in your own tongue. சில பேருக்கு தேவ தூதர்களை பார்க்கிற கிருபையை தரலாம். The Lord is going to give grace to few people so that you can see angels சில of பேருக்கு God. கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகலாம். The Lord will take you into the spirit and he can take you up. எசேக்கியேல் சொல்லுகிறார், Ezekiel says, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. I was in the spirit in the day of the Lord. There is something that is going to happen this year. இந்த புதிய வருஷத்துல சில புதிய காரியங்கள் நடக்க போகிறது. God is going to take you into the heavenly realms. ஆவிக்குரிய வானத்துக்குரிய மண்டலங்களில் பரத்துக்குரிய மண்டலங்களில் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவம் வேணும் அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. Whoever wants this experience, just stand up where you are and lifting up your This year, இந்த வருஷம் listen. கவனமாய் கேளுங்கள். Elijah told Elisha. எலியா எலிசாவிடம் இப்படி சொன்னார். Listen carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். For spiritual experiences, ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு you need open heavens. உங்களுக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. DJ's uncle Dinagaran, டிஜேஸ் அங்கிள் தினகரன், he was able to go up to heaven அவர் பரலோகத்திற்கு போகும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்தார். and he was able to meet the saints in heaven. பரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கும்படியாக உதவி செய்தார். Some people will not understand it சில பேருக்கு இது புரியாது. because they don't have that experience. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. But in the Bible, ஆனால் வேதாகமத்தில் we read about how Isaiah was transported. எப்படி ஏசாயா அவர் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். Ezekiel had the transportation. இந்த எசேக்கியேலுக்கும் இந்த ஆவிக்குரிய அனுபவம் இருந்தது. From one place, ஒரு இடத்திலிருந்து they were transported. அவர்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். Philip experienced such a transportation. பிலிப்பு கூட புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Even Paul says, பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், I was caught up to heaven. நான் பரத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டேன். He went up to heavens. Heavens, there are many realms. வானங்களில் பல மண்டலங்கள் இருக்கிறது. அந்த வான மண்டலங்களுக்கு நேராக ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டார். This year, இந்த வருஷம் small children are going to have open heavens. சின்ன பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் வானங்களை திறந்து வைக்க போகிறார். And they will see supernatural visions. அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய தரிசனங்களை பார்ப்பார்கள். Like how small Samuel had a visitation. எப்படி சிறிய சாமுவேலை தேவன் சந்தித்தாரோ, And God used him as a prophet. தேவன் அவனை வல்லமையான தீர்க்கதரிசியாக There பயன்படுத்தினார். is going to be open heavens. ஆகவே ஒரு திறந்த வானத்தை தேவன் நமக்காக வைக்க போகிறார். Elijah tested Elisha. எலியா எலிசாவை பரிசோதித்தார். When I am taken up to heaven, நான் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது if you can see that, நீ அதை பார்க்க முடியும். you பார்க்க முடியுமானால், நீ பார்க்க முடியுமானால், then you will get the double portion. அப்பொழுது நீ இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். Meaning, அர்த்தம் என்னவென்றால், God gave me open heavens. கர்த்தர் எனக்கு திறந்த வானத்தை கொடுத்தார். If you can see the open heavens, நீ திறந்த வானத்தை பார்ப்பாய் என்றால், ஹalleluya, you will receive double portion. இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். கையை உயர்த்தி எத்தனை பேருக்கு அந்த இரட்டிப்பான நன்மை வேணும்? How many of you want this double portion of anointing? இரட்டிப்பான வரம் வேணும். Double portion of gifts. அந்நிய பாஷையில கேளுங்க. Just speak in unknown tongues and ask. Supernatural realms are opening tonight. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலங்கள் திறக்கிறது. சாத்தான் வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை உடைத்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு ட்ராக்கை ஏற்படுத்த போறாரு. Amen. The Lord is breaking all the evil parts, the plot laid by the spiritual wickedness, and He's going to open a new way. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். Behold, Israelite without any blemish. இன்று முதல், from today onwards, தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ பார்ப்பாய். You will see angels of God climbing up and coming down. I want to declare John chapter 1. நான் இப்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்தை பிரகடனப்படுத்துகிறேன். 49 to 51. 49 முதல் 51ஆம் வசனம். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am going to give you heavenly transportation. வானங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவங்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். Here afterwards you will see heavens open. இதற்கு அப்புறம் நீங்கள் வானங்கள் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள். யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமென். It's a gift. அது ஒரு வரம். The Lord Jesus prophesied. இயேசு கிறிஸ்து இப்படியாக தீர்க்கதரிசனம் சொன்னார். Last but not the least. கடைசியா சொல்வதற்கு முன்பாக, முடிக்கிறதுக்கு முன்பாக,
I am going to prophesy. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். God is going to open the hearts of your enemies. உங்களுடைய சத்துருக்களுடைய இருதயத்தை தேவன் திறக்க போகிறார். Hallelujah. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரப்போகிறது. The meat will come from the swallower. God will open the heart of kings for you. கர்த்தர் உங்களுக்காக ராஜாக்களின் இருதயத்தை திறக்க போகிறார். He is going to open the hearts of kings. ராஜாக்களின் இருதயத்தை திறக்க போகிறார். God is going to give you abundance. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான காரியங்களை தர போகிறார். உங்களை தேடி வந்து உதவி செய்வதற்கு சிலருடைய உள்ளத்தை கர்த்தர் திறக்க போறார். He's going to open up hearts so that people willingly come forward and help you. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org